14 வயதிலே நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்? உன் தந்தையினுடைய திரைப்படத்தை பார்த்துக் கொண்டிருந்திருப்பாய். 16 வயதிலே நீ என்ன செய்து கொண்டிருப்பாய்? நான் கதாநாயகனானால் என்ன செய்வேன் என்று நினைத்துக் கொண்டிருந்திருப்பாய். மக்களுடைய போராட்டத்தில் வரைக்கும் எந்த போராட்டத்தில் நீங்கள் கலந்திருக்கிறீர்கள்? தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை ராணுவத்தால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு நாள்தோறும் படுகொலைகள் நடந்த போது தன்னுடைய ரசிகர் மன்றத்தை திரட்டி நாகப்பட்டினத்துல மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினார. சிங்கள ராணுவம் தொடர்ந்து இதே ஒரு சம்பவத்தை நீங்க தொடர்ந்து பண்ணீங்கன்னா உலக வரைபடத்தில் இலங்கை என்கின்ற ஒரு நாடே இல்லாமல் போயிருந்து கண்டித்து பேசினாரு. அப்போ போஸ் வெங்கட் எங்க இருந்தாரு? 10 லட்சம் இளைஞர்கள் மெரினாவில் திரண்டு போராடினாங்களே ஜல்லிக்கட்டுக்காக. அதிகாலை 4 மணிக்கு நான் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு நான் இளைஞர்களின் பக்கம் இருக்கிறேன், ஜல்லிக்கட்டு என்பது தமிழர்களுடைய உரிமை மீட்கப்பட வேண்டும் என்று குரல் கொடுத்தாரு எங்க தளபதி அவர்கள். அப்போ போஸ் வெங்கட் எங்க இருந்தாரு? தங்கி அனிதாவினுடைய இல்லத்துக்கு சென்றாரு. அவங்க அப்பாவை சந்தித்து உங்களுடைய மூத்த மகனாக என்று நான் உங்களுக்கு துணை நிற்கிறேன், எந்த உதவினாலும் நீங்க கேளுங்க, நான் செய்யறேன் எங்க தலைவர் சொன்னார்ல. அப்போ போஸ் வெங்கட் எங்க போனாரு? ஸ்டெர்லைட்ல 13 பேர் இறந்து போனாங்களே, அவருடைய வீடுகளுக்கு சென்று எங்க தளபதி அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 1 லட்சம் ரூபாய் உதவி பண்ணாருங்க. அப்போ எங்க போனாரு போஸ் வெங்கட்? எங்களை பத்தி பேசுவதற்கு போஸ் வெங்கட் அவர்கள் என்ன அருகதை இருக்கு? முதல்ல என்ன பண்ணிட்டாரு அவரு?